சுதந்தரிக்க தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் என்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு இருக்கின்றோம். கடைசி நாட்களில் தேவனாகிய கர்த்தர் வரும்பொழுது நன்மை செய்தவர்களையும் தீமை செய்தவர்களையும் பிரிக்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது 29வது வசனங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குடிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார். ரோமரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனமும் 10வது வசனமும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 யோவானின் புஸ்தகம் 11வது வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை அவன் காணவில்லை. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் தீமையும் செய்துவிடாதீங்க. தீமை செய்கிறவர்களோடு நட்பு வைத்துக்கிடவும் செய்யாதீங்க. பரலோகத்தை இழந்து விடுவோம். அந்த நன்மை செய்கிற அன்பை குறித்து தான் கடந்த வாரம் சமாரியனுடைய சம்பவத்தின் மூலம் பார்த்தோம். ஆசாரியனும் அந்த பக்கம்தான் வருகிறான், லேவியனும் அந்த பக்கம்தான் வருகிறான். காயப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறவனுக்கு உதவி செய்யக்கூடிய அன்பு அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் சமாரியன் வருகிறான். அவனுடைய சுய வாகனத்தில் அவனை எடுத்துட்டு போகிறான். அவன் காயங்களை கட்டுகிறான். சத்திரத்தில் விட்டு அவனுக்கு செலவாகக்கூடிய பணத்தையும் கொடுத்துட்டு அதிகமாக செலவழிச்சா வரும்போது தருகிறேன்னு சொல்லி செல்கிறானே, அது நன்மை செய்கிற அன்பு. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வசனத்தை வைத்து பார்த்தோம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் அன்பை குறித்து பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படிப்பட்டது?
இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொன்னார் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34, 35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இது ஒரு புதிய கட்டளை என்று சொல்லுகிறார். நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களுக்கு 40 நாள் தரிசனமாகிவிட்டு பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அப்படி பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படுவதற்கு முன்புதான் தம்முடைய சீசர்களிடத்திலே அவர் சொல்லி சென்ற வார்த்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அந்த சீஷத்துவத்தில் தான் அந்த அன்பு மறைந்து கிடக்கிறது. அதைத்தான் இயேசு யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லுகிறார். வாசிப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் எல்லாரும் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார். அந்தியோகியாவில் முதல் சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரே வந்துச்சுது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்போ அந்த சீஷத்துவத்தில் மறைந்து கிடக்கிற அந்த அன்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷரா இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னார். அதை விட்டு வெளியே வந்துடாதன்னு அர்த்தம்.
வாசிப்போம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவருடைய கற்பனைகளில் தான் அந்த அன்பு மறைந்து கிடக்கிறது. அந்த கற்பனையில் தான் அவருடைய பரிசுத்தமும் மறைந்து கிடக்கிறது. வாசிப்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு சொன்னார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேறு ஒன்றுமே இல்லை. ஜீவனை கொடுக்கிற அன்புனா என்ன? 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அப்படின்னா ஜீவனை கொடுக்கிற அன்பு என்ன? அதை அறிந்து கொள்ள வேண்டும். எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அடித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. நல்ல கவனிங்க. அந்த குறிப்பிட்ட தேதியில பெரியோர் சிறியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் கொன்று நிர்மூலமாக்க கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. ராஜாவினுடைய முத்திரை போடப்பட்டு விட்டது. 14வது வசனம். அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளை எண்ணங்கள் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. 4வது அதிகாரம் 3வது வசனம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ஒரே அலறல். தேசமே துக்கத்தில் இருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது 16வது வசனம். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணு. ஏன்னா ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது இருக்கு. அந்த உபவாசம் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது இருக்கு. உபவாசம் பண்ணுங்க. நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுகிறோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால், நான் செத்தாலும் சாகிறேன். ஒரு ஸ்திரீ சொல்லுகிறாள்,
யூதர்களுக்காக, யூத ஜனங்களுக்காக அவர்களை கொன்று நிர்மூலமாக்க சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டது. ராஜா அழைக்காம, அது ராணியாக இருந்தாலும் சரி, அவர் முன்னால போய் நின்னுட்டா, அவர் கோலை நீட்டலைன்னா துணியை போட்டுருவானுங்க. அவங்க சிரச்சேதம் பண்ணப்பட்டு விடுவார்கள். அதனாலதான் சொல்றா, சட்டத்தை மீறி நான் ராஜாவிடத்தில் நிற்க போறேன், நான் செத்துட்டாலும் பரவாயில்லை, என் யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. ஜீவனை கொடுக்கிற அன்பு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு வேறு இல்லைன்னு சொன்னாரே. யாத்ராகமம் 32வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அடித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். மோசே தேவனுடைய சமூகத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி கதறுகிறான். அப்ப அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்துரு வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். அவர்களை மன்னிக்கலைனா உன்னுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடுறான். ஜீவனை கொடுக்கிற அன்பு. நல்லா கவனிங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அப்படி ஜீவனை கொடுக்கிறதற்கு முன்னால அவர் ஜெபித்த ஜெபம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பாவம் செய்தவர்களுக்காக முள்முடியை சூட்டி சிரசில் அடித்து தன்னுடைய கையையும் காலையும் வேதனைப்படும்படி சிலுவையிலே ஆணி அறைந்தவர்களுக்காக ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்களை மன்னியா, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே.
46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நல்ல கவனிங்க. ஜீவனை கொடுக்கிற அன்பு. இந்த அன்பிலே மறைந்திருக்கிற பரிசுத்தம் என்ன? நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். 47வது வசனம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். நீதிபரன் சொன்னா குற்றமற்றவன், நீதிமான். எதை பார்த்து சொன்னான்? அவருடைய அன்பை பார்த்து சொன்னான். அந்த அன்புல மறைஞ்சு கிடக்கிற பரிசுத்தம் அது. அந்த அன்பை சொல்லி காட்டிவிட்டு தான் மரித்தார். அந்த அன்புல பரிசுத்தம் இருந்தது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அந்த அன்புதான் அவரை பரிசுத்தவான் என்று நிரூபித்தது மாத்திரம் அல்ல, அந்த அன்புதான் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் கொண்டவரை உட்கார வைத்தது. ஜீவனை கொடுக்கிற அன்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 55 முதல் 60 வரை. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு, அவன் சொன்னதை அவர்கள் நம்பவில்லை. அவன் தரிசனம் பார்க்கல, சொப்பனம் பார்க்கல, திறந்த கண்ணுல பார்க்கிறான். அவனை அழைக்க இயேசு பிதாவோடு நிற்கிறார். வாசிப்போம். தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். நல்ல கவனிங்க. He was stoned to death. சாகும்படி கல்லெறிகிறாங்க. இயேசுவை சாகும்படி சிலுவையில் அறைந்தார்கள். இவனை சாகும்படி கல்லெறிகிறாங்க. வாசிப்போம். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கரற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அவன் நீதிமான் தான். அவன் பரிசுத்தவான் தான். அவன் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிறான். இயேசு அன்னைக்கு பிதாவே இவர்கள் பாவத்தை மன்னின்னு சொல்லிட்டு தான் உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னார்.
உடனே அவருடைய ஜீவன் போய்விட்டது. இப்படி கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் சொன்ன உடனே Jesus was waiting, expecting something from him. நல்லா கவனிங்க. No one knows the holiness hidden in love. அன்புல மறைந்து கிடக்கிற பரிசுத்தம் யாருக்கும் தெரியாது. ரத்த சாட்சியா மடிக்கிறான். இப்ப அவன் எதிர்பார்க்கிறது கிறிஸ்துவின் அன்பு. புதிதான கட்டளைன்னு சொன்னாரே, நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள்ங்கிற புதிதான கட்டளை என்று சொன்னாரே, அந்த புதிதான கட்டளை அவன் நிறைவேற்ற வேண்டுமே. இந்த நேரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். எல்லாம் கவனிங்க. There is a heavenly wisdom. பரலோக ஞானம் என்று ஒன்று உண்டு. 55வது வசனம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கின்றான். அபிஷேகத்துக்கு முக்கியத்துவத்தில் ஒன்று, அதுல பரலோக ஞானம் மறைந்து கிடக்கும். கர்த்தராகிய இயேசுவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்படல. அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒரு பரலோக ஞானத்தை கொடுக்கும். எதை செய்தால் நீ பரலோகத்துக்குள்ள போக முடியும், எதை செய்தால் எடுத்துக்கொள்ளப்பட முடியுங்கிறதை அவனுக்கு ஞாபகப்படுத்தும். 60வது வசனம், அவனோ முழங்கால் படியிட்டு, அதற்கு அப்புறம் தான் முழங்கால் படியிடுகிறான். முழங்கால் படியிட்டுன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் சொல்லும் பொழுது முழங்கால் படியிடல, இப்ப முழங்கால் படியிடுகிறான். முழங்கால் படியிடுறதுன்னா ஒரு ஜபத்துக்கு முழங்கால் படியிடுறது அர்த்தம். A prayer of supplication. நல்லா கவனிங்க. மோசே இவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னியும், இல்லாட்டி அவங்களுடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிரிக்க போடுன்னு சொன்னானே, அது சாதாரண பிரேயர் இல்லை. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 14வது வசனம், அதுக்கு முந்தின வசனத்தில் இருந்து வாசிங்க. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும்.
உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். கெஞ்சி பிரார்த்தித்தான். கெஞ்சி பிரார்த்தித்தான். இப்ப 14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். வெறுமையாக அவன் சொல்லல, இவர்களை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் என்னுடைய பேரை உம்முடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுன்னு சொல்லும் பொழுது கெஞ்சுகிறான். அதுல கிறிஸ்துவின் அன்பு மறைந்து கிடக்கிறது. இப்ப ஸ்தேவான் முழங்கால் படி எடுக்கிறான். எப்படி ஆண்டவர் கெஞ்சினாரோ அதே மாதிரி இவன் கெஞ்சினான். வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:60. அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மிகுந்த சத்தமிட்டு முழங்கால் படியிட்டு அந்த ஜெபம் இருதயத்தில் இருந்து வர வேண்டும். அந்த ஜெபம் இருதயத்தில் இருந்து வர வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு இருதயத்தில் இருந்துதான். There should not be any hypocritical love. அந்த அன்பு இருதயத்தில் இருந்து வரக்கூடியது. ஆண்டவரே, இவள் பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னானா. கதறி இருப்பான்னு நினைக்கிறேன். வாசிப்போம். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். எப்படி சொன்ன உடனே அவன் ஜீவன் எடுக்கப்பட்டது. பரலோகத்தை சுதந்திரிக்க தேவன் எதிர்பார்க்கிற அன்பு உண்டு. போகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே ஒளியாய் இருப்பதற்கு தான். யோவான் 1:9 வாசிப்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக வைக்கிறதுக்கு தான் வந்தாரு. நல்ல கவனிங்க. உன்னை பிரகாசிக்க முடியாதபடிக்கு இருள் சூழ்ந்து கொள்ளும். எப்பொழுதுமே நம்ம இருளில் தான் இருக்கோங்கிறத மறந்துடவே கூடாது. ஒளிங்கிறது உனக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஆனா உன்னை சுற்றிலும் இருள் தான் இருக்கும். அந்த ஒளியை உன்னிடத்தில் இருந்து நீக்கிறதற்கு அந்த இருள் முயற்சி செய்யும்.
வேதம் சொல்கிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளில் பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இருள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒன்றிடத்துல இருக்கிற ஒளியை காலி பண்றதுக்கு தான் பிசாசு முயற்சி செய்வான். எப்படி இயேசு கிறிஸ்துவிடத்தில் முயற்சி செய்தான்? எப்படி ஜெயித்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். நல்ல கவனிங்க, வாசிப்போம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. எப்படிப்பட்ட காரியத்தை சொல்றாங்க? மோசேயினுடைய கட்டளையை வைத்து பேசுகிறார்கள். We need to have a heavenly wisdom to overcome the cunningness of Satan. எப்படி உன்னை கவுத்தலாம், எப்படி உன்னிடத்துல இருக்கிற வெளிச்சத்தை இருளாக்கலாம் சொல்லி அவன் முயற்சி செய்வான். நல்லா கவனிக்க வேண்டாம். அதுல தான் அநேகர் விழுந்து போகிறார்கள். மோசேயினுடைய கட்டளையை சொல்றான். நீர் என்ன சொல்லுகிறீர்? அந்த கட்டளையை மீற போகிறீரா? இல்ல அவன் கல்லெறிந்து சாகணும்னு சொல்ல போகிறீரா? எபிரேயர் 10:7 பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லித்தானே வந்தார். அந்த பிதாவினுடைய சித்தம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அவர் வந்தது அதுக்கு தானே. அதுல இருந்து டைவர்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த தந்திரம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த இருளுக்கு அவர்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. வாசிப்போம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்தும்படிக்கு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். அந்த ஒளி பிரகாசிக்க வேண்டுமே. வாசிப்போம். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். உங்களில் பாவம் இல்லாதவன் என கற்பனை பிதாவிட்டிருந்து வந்த கற்பனை.
கல்லறிந்து கொல்ல வேண்டுங்கிற கற்பனை பிதாவினிடத்திலிருந்து வந்தது. அது சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான் அது நீக்கப்படும். அவர் இன்னும் சிலுவையில் அறையப்படல. அதனால உங்களை பாவமே இல்லாதவங்க கல்லெறிங்க சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. வாசிப்போம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். நல்ல கவனிங்க. யார் அந்த ஸ்திரீ? விபச்சாரி. யார் அந்த ஸ்திரீ? இருளில் இருக்கிறவா. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இப்ப இவர்கிட்ட இருக்கிற ஒளி அவளுக்குள்ள வருது. அவ ஒரு விபச்சாரி. அவளை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருகிறாரு. A beautiful narration. வாசிப்போம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, மன்னித்து விட்டேங்கிறாரு. நீயும் இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. சாப்டர் முடிஞ்சிருச்சு. வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இப்போ அவ ஜீவ ஒளிக்குள்ள வந்து விட்டார். நல்லா கவனிங்க. அதுக்குதான் வெளிச்சம். எப்படி அவளை அந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தாரு? அன்பு. அதுதான் அன்புயா. அவளை ஒரு விபச்சாரியா பார்க்கல அவரு. அவளை மரணத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கல அவரு. அவர் உலகத்துக்கு வந்த நோக்கம் அவ பிரகாசிக்கணும், அவ வெளிச்சத்துக்கு வரணும். அதுக்கு தான் அவர் வந்தாரு. அப்ப எப்படி அந்த இருள இருந்து அவளை வெளியே கொண்டு வந்தாரு? அவருடைய அன்புல கொண்டு வந்தாரு. அவருடைய அன்பு தான் அவளை மன்னித்தது. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலைன்னு சொன்னாரே. அது இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் அன்பு. யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நல்லா கவனிங்க. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியும்
ஞானமும் நிறைந்து. நீ பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி இருந்தீனா ஞானம் இருந்துதான் ஆக வேண்டும். அவர் ஞானத்தை கொடுப்பாரு. வாசிப்போம். 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தருத்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவன் ஸ்தேவான். அந்த விசுவாசம் சொல்றது ரட்சிப்பை குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியில் அவன் நிறைந்திருக்கிறான். 10வது வசனம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க. அப்ப அவனுக்குள்ள ஒரு ஞானம் இருக்குது. அது இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கிறது. 9வது வசனம், அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்திலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். இப்போ அவனை சுத்திலும் ஒரு இருள், ஒரு கூட்டம் அவனுக்கு சுத்தி நிக்கிறாங்க. இருள பிரகாசிக்கிறதுனா என்ன? உனக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா நீ பிரகாசிப்ப. அன்புதான். இப்ப அவனுக்கு விரோதமாக பெரிய கூட்டம் கூடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவனுடைய ஞானத்தை எதிர்த்து நிற்க அவங்களால முடியல. 10வது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. வாசிப்போம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஆவியும் சொன்னா அவன் பெற்றுக்க அபிஷேகம். We need such an anointing. அது பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியது. அதுல தேவ ஞானம் இருக்குது, தேவ அன்பு இருக்குது. 11வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேசி கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். முழுக்க இருளுக்குள்ள கிடக்கிறான். He was in the darkness. நல்லா கவனிங்க. ஏன் இவ்வளவு காரியம் செய்யறாங்க? அந்த வெளிச்சத்தை அணைக்கிறதுக்கு தான், அந்த ஒளியை அணைக்கிறதுக்கு தான். அவ்வளோ பொய் சாட்சிகள். வாசிப்போம். இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நஸ்தேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து, நல்ல கவனிங்க, பொய் குற்றம் சுமத்துறாங்க. அந்த இருளில் இவன் பிரகாசிக்கிறான். அந்த இருளில் இவனுக்குள்ள இருந்து வெளிச்சம் தான் வெளியே வருகிறது. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்து அத்தனை பேரை அவனை உற்று பார்த்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். கோபப்படல, ஆவேசப்படல, சபிக்கல.
அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதை பற்றி கொள்ளவில்லை. அது பிரகாசிக்கிறது. அது பிரகாசிக்கிறது. இவன் மேலதான் கல்லெறிகிறாங்க. அப்பதான் ஆண்டவரே இவங்க பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதீர்னு ஜபிக்கிறான். கிரைஸ்ட் லவ் இருளில் பிரகாசிக்கிறதுனா அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை காட்டுகிறான். ஆண்டவரே இவர்கள் பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரான். அப்போஸ்தலர் 7:59 அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல் எறிந்தார்கள். அவன் மேல கல் எறிகிறாங்க. அங்க ஒருத்தன் கிடக்கான். வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், the chosen one. 58வது வசனம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். சவுல்ங்க ஒருத்தன் கிடக்கான். ஐயா ஆண்டவரே இந்த பாவத்தை இவ்வளவு சுமத்தாதீர்னு இவன் ஜெபிக்கலைனா அந்த சவுல் பவுலா இருக்க மாட்டான். கூட்டத்தோட கூட்டமா அழிஞ்சிருப்பான். The value of that prayer, the value of that love, எல்லாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபித்த ஜெபந்தான். ஆண்டவரே இவங்க பாவத்தை இவங்க மீது சுமத்தாதீரா. பிதாவே இவர்களை மன்னிய. அது கிறிஸ்துவினுடைய அன்பு வந்தால் மட்டும்தான் அந்த ஜெபம் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 23:34, பிதாவே இவர்களுக்கு மன்னிய, தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்களே. அது மன்னிக்கும் அன்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்ப இந்த மன்னிப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா பரலோகத்துக்குள்ள நுழைக்க முடியாது. எவ்வளவு பரிசுத்தமான நீ வாழ்ந்தாலும் சரிதான். மத்தேயு 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அர்த்தம் என்ன தெரியுமா? கவுண்ட்லெஸ்.
countless. வாசிப்போம். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். 16,000 தாலந்து இவன் பெற்ற கடனை எஜமா மன்னிச்சிட்டான். 100 வெள்ளி பணத்தை மன்னிக்கவனால முடியல. வாசிப்போம். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிகளிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மன்னிக்கும் அன்பு. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நல்ல கவனிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்புல நன்மை செய்கிற அன்பை பார்த்தோம். நல்ல சமாரின் அன்பு. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள். மன்னிக்கும் அன்பு. பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு அன்பு. ஒரு சின்ன கசப்பு, ஏதோ அவன் செய்ததோ பேசினதோ உன் இருதயத்தை விட்டு போகலைன்னா உனக்குள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. கடினமான இருதயம் இருக்காதுன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ஸ்டிஃப் நெக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டிஃப் நெக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் இருமாப்பு. இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. சினமடையாது.
சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கழுத்தை சுளுக்கிறாங்கள போயிடுவோமே. அன்பு இருந்தா கோபம் வராதான். வாசிப்போம். தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்புக்குள்ள வந்துட்டு தான் அந்த அன்பை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் எழுதியிருக்கிறார். அன்புல எப்படி பரிசுத்தம் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். கட்டளையில் பரிசுத்தம் இருந்துச்சு, விசுவாசத்தில் பரிசுத்தம் இருந்துச்சு, அன்புல உள்ள பரிசுத்தத்தை பார்த்து விட்டோம். இனி எதிலெல்லாம் பரிசுத்தம் இருக்குங்கிறத அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தேவ செய்தி